மார்வல் சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸில் யாராலுமே மறக்க முடியாத படம்னா அது எண்டு கேம் சீரிஸ் தான். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படம் டிசம்பர் மந்த் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அவெஞ்சர்ஸ் எண்டு கேம் படத்தை மறுபடியும் நீங்கள் தியேட்டரில் ரீவாட்ச் பண்ணிருங்க அப்படின்னு மார்வல் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் எண்டு கேம் படத்தை அவெஞ்சர்ஸ் எண்டு கேம் என்கோர் அப்படிங்கிற டைட்டிலோட செப்டம்பர் 25 வேர்ல்டு வைடாக மறுபடியும் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவுக்கும் அவெஞ்சர்ஸ் எண்டு கேமுக்கும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் போல. அதனால தான் இந்த படத்தை மறுபடியும் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவெஞ்சர்ஸ் எண்டு கேம் படத்தில் தான் நம்ம அயன்மேனுக்கு சொடகு போட்டு அவருடைய கேரக்டரையே முடிச்சிருப்பாங்க. இப்போ அந்த சொடகு போட்ட சீனில் இருந்து காட்டி இவர் தான்பா டாக்டர் டூமாக மாறிட்டாரு அப்படின்னு காட்ட போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பியூட்டிஃபுல் இன் பிளாக் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் ஆகஸ்ட் 27 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லேனி அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ஆகஸ்ட் 27 ரிலீஸ் பண்ணுறாங்க. த விஸ்பர் மேன் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் ஆகஸ்ட் 28 ரிலீஸ் பண்ணுறாங்க. நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படிங்கிற தெலுங்கு படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஆகஸ்ட் 28 ரிலீஸ் பண்ணுறாங்க. பெர்ன் த டெவில் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி புக் மை ஷோ ஓடிடியில் இப்போ தமிழில் போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லோ ஐ அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஹாரர் மூவி இப்போ அமேசான் பிரைமில் தமிழில் போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற தெலுங்கு படம் இப்போ அமேசான் பிரைமில் ஆஹா தமிழ் ஓடிடிலையும் தமிழில் போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டார்க் அப்படிங்கிற தமிழ் ஹாரர் மூவி இப்போ அமேசான் பிரைம் சிம்பிளி சவுத் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கோஸ்ட் இன் த செல் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் தெலுங்கு லாங்குவேஜில் இப்போ லைன் கேட் ப்ளே ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேக் ரூம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஹாரர் மூவி ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இப்போ சோனி லிவ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.